மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, பல் போனா சொல் போச்சு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பல்லை நம்ம அற்புதமா வச்சுக்கணும். எத்தனை வயதானாலும் பற்கள் தந்த நோயின்னு அதுக்கு பேரு. தந்த நோய் விடக்கூடாது. அப்ப தந்த வாயுனே சில வாயுகள்லாம் இருக்கு. அதாவது எலும்பிலே வாயு ஏற்படும். தந்த வாயு, அதாவது பற்களுக்கு இடையில போயிட்டு அந்த வாயு பெரிய பிரச்சனை கொடுக்கும். இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பல்பொடியை நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. அந்த பல்பொடியை நீங்களே தயார் பண்ணிக்கலாம். எங்கள்கிட்டையும் கிடைக்குது. நாங்களும் கொடுக்குறோம். நாங்கள் இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் 16 பொருட்கள் எக்ஸ்ட்ரா போட்டு அது முறையாக அதுக்கு சுத்தி பண்ணி நாங்கள் செய்கிறோம். அது நீங்கள் அந்த அளவுக்கு சிரமம் எடுத்து 16 பொருட்களையும் சுத்தி பண்ணிலாம் பண்ண முடியாது. நாங்கள் கொடுக்குற பல்பொடி அப்படி. இது பாரம்பரிய பல்பொடி. நீங்களே வீட்டில் செஞ்சுக்கலாம். இது போதுமானது. ஒரு ஐடியா கொடுக்குறேன், செஞ்சுக்குங்க. எப்படின்னா, இந்த பல்பொடி போகிறதுனால என்ன நடக்குங்கிறத நான் செய்முறையை சொல்லிட்டு பிறகு நான் சொல்கிறேன். நாட்டு மருந்து கடைக்கு போங்க. தாண்டிக்காய் அப்படின்னு ஒரு காய் இருக்கு. தாண்டிக்காய் ஒரு 5 பேர் உள்ள குடும்பத்துக்கு நான் சொல்கிறேன். தாண்டிக்காய் ஒரு 100 கிராம் தாண்டிக்காய், ஒரு 100 கிராம் மாசிக்காய். மாசிக்காய்னு ஒரு காய் இருக்கு, அது மாசிக்காய். கடுக்காய் ஒரு எல்லாமே 100 கிராம் 300 கிராம் ஆச்சு. 300 கிராம் பவுடர் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ பவுடர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதே மாதிரி தான் அளவு எடுத்துக்கங்க. உங்கள் குடும்பம் எவ்வளோ பெருசோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. இதுதான் விஷயம். இதில் நல்லா இதை இடித்து பவுடர் பண்ணிடணும். 3 இடித்து 3 காயுமே இடித்து பவுடர் பண்ணிட்டு இதில் வேற ஒன்றுமே சேர்க்க வேண்டாம். கல்லுப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துங்க. கல்லுப்பு எவ்வளோங்க போடுறது? அப்போ 300 கிராம் பொடிக்கு 20 கிராம் கல்லுப்பு போடணும். 300 கிராம் பொடிக்கு 20 கிராம் கல்லுப்பை இறக்கிறணும் உள்ள. அவ்வளோதான் விஷயம். இதை நீங்கள் தூள் பண்ணி வச்சுக்கிட்டு காலை மாலை 2 வேளை அந்த பல் துளைக்கு பாருங்க. ஆடும் பல் அசையாது, அசையும் பல் ஆடாது, வலி பல் பக்கமே நாடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்குள்ள ரத்த கசிவு, ஈரில் ரத்தம் வர்றது, அது வர்றது, இதெல்லாம் எதுவும் வராது. ஆடக்கூடிய பல்லு விழப்போற பல்லு கூட விழாது. அவ்வளவு சிரத்தன்மை ஏற்பட்டு விடும். முக வசீகரம் ஏற்படும். இந்த பல்பொடிக்கே முக வசீகரம் ஏற்படும். இந்த 3 காயும் கலந்துட்டீங்கனால அப்படி. ஆனால் என்ன செய்யணும்னா, நீண்ட நேரம் பல்லு அந்த பொடியை நல்லா பல்ல அப்ளை பண்ணிட்டு எச்சிலோட ஒரு 10 நிமிஷம் பல்ல நல்லா கொப்பளிச்சுட்டே இருக்கணும். அந்த நல்லா கம் மாதிரி போய் பிடிக்கணும். அது சும்மா உடனே அப்படி விளக்கிட்டு அப்படி விட்டுறக்கூடாது. 10 நிமிடம் இந்த பொடி உங்களுடைய வாய்க்குள்ள இருந்து கொப்பளிக்கணும். நல்லா உள்ளேயே கொப்பளிச்சுட்டே இருக்கணும். ஈறு அந்த தாடை இதுக்குள்ளெல்லாம் நல்லா போய் இறங்கணும். அது மாதிரி தொடர்ந்து காலை மாலை ஒரு 3 நாள் செஞ்சு பாருங்க. 4வது நாளே உங்களுக்கு தெரியும் அதோடைய சிறப்பு. அது மட்டுமல்ல, பற்கள் அவ்வளவு உறுதி பெறும். நீண்ட காலம் பற்கள் ஆடாமல் செய்யாமல் அற்புதமாக வரும். இவ்வளவுதான் விஷயமே. ஆனால் நாங்கள் தர்றது இன்னும் 16 பொருட்கள். அது பாரம்பரிய முறை. அதான் ராஜாக்களுக்கு அந்த காலத்தில் அரசர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க என்ன கணக்குனா, கரும்பு இருக்கு பார்த்தீங்களா, 2 கடவாயிலும் ராஜாக்கள் இந்த கடவாயில் ஒரு கடி, இந்த கடவாயில் ஒரு சாதாரணமாக கடிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய 60 வயதானவர் கூட அப்படியெல்லாம் கரும்பு சாப்பிட்ட காலங்கள்லாம் உண்டு. 2 கடவாய்க்கு 2 கரும்பு வச்சு சாப்பிட்டோம். நம்ம ஒரு கரும்பையே வெட்டி அது மேலே இருக்க தோலை சீவிட்டு நைஸாக எடுத்து மெல்ல கடிச்சு சாப்பிடக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்கோம். அப்போ எவ்வளோ பெரிய ஆரோக்கிய குறைவோடு நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நான் சொன்ன அப்போ நம்முடைய காலங்கள், அப்போ முன்னோர்கள் எவ்வளவு வலிமையாகவும் திறமையாகவும் இதெல்லாம் கண்டுபிடிச்ச முன்னோர்கள். நம்ம ஒன்றுமே இல்லை. இப்போ நான் கூட பேசிட்டு இருக்கேன்னா நான் ஒன்றும் பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது. நம்முடைய முன்னோர்கள், நம்ம தாத்தாக்கள் சொன்னதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம என்னதான் சிந்திச்சுட்டு இருக்கோம். நானும் கொஞ்சம் சில ஆராய்ச்சிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புதுசாக ஒரு நல்ல விஷயங்களை இந்த நாட்டுக்கு தரணுங்கிறதுக்கா நானும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. இந்த முடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம ஆராய்ச்சியில் இருக்கு இப்போ. ஆகவே அன்பர்களே, இப்படி இந்த விஷயங்களை சாப்பிடும் பொழுது
இந்த அது நீங்க என்ன பொருள் சாப்பிட்டாலும் இந்த 3 காய்கள் சொன்ன பார்த்தீங்களா, இப்படி பல்பொடியை உருவாக்கிட்டு காலை மாலை சாப்பிட்டு இதமான வெந்நீர்ல வாய் கொப்பளிக்கணும். ஐஸ் தண்ணியில அதே மாதிரி இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறது ஆகவே ஆகாது. இந்த ஜில்லுன்னு இருக்க விஷயம் பூரா ஆகாது. முறையான, அதாவது ஹோம் வாட்டர் ஓகே. இந்த பனிக்கட்டியை வந்து வாயில போடுறது, அந்த ஐஸை சாப்பிட்றது, ஐஸ்கிரீமு, இதெல்லாம் தான் சீக்கிரம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். ஆனால் இந்த பல்பொடியை எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய உடல் உங்கள் சொல்படி கேட்கும். காரணம் என்ன, எதை வேணாலும் நீங்க கடிச்சு அனுப்பலாம். அவ்வளவு திறமா, அதாவது இரும்பு, என்ன சொல்றது, ஒரு எஃகு செஞ்ச பல் போல உங்களுக்கு வந்து பல் வந்து உறுதியாயிரும். ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.